ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புஷ்பா தி ரூல், அதாவது புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்னென்ன விஷயம்லாம் நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத சொல்லிடுறேங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புஷ்பா ஒரு பெரிய கடத்தல் பிஸ்னஸ் மேனாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. புஷ்பா ஒரு நாள் சிஎம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்டாட்டி ஸ்ரீவலி கிட்ட சொல்லுவான். அந்தம்மா சும்மா இல்லாமல் சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஆனால் அங்கே போனால் சிஎம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதனால புஷ்பாவுக்கு கிசுக்குன்னு ஃபோட்டோ எடுக்க ஒரு சிஎம் வேணும் அப்படின்ட்டு கூட இருக்க மினிஸ்டரை சிஎம் ஆக்கி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு புஷ்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு நடுவில் ஷிகாவத்தா நடிச்சிருக்க நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் புஷ்பாக்கும் சாரி சொல்லாத ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கோம். புஷ்பா 1 லாஸ்ட்ல புஷ்பாக்கும் ஷிகாவத்துக்கும் ஆரம்பிச்ச பகை இந்த புஷ்பா 2 படத்துல முடிஞ்சதா இல்லையா, அண்ட் புஷ்பா சிஎம் மாற்றி புது சிஎம் கூட போட்டோ எடுத்தானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க தான் சொல்லுவேன். புஷ்பா கேரக்டர்ல நடிச்சிருக்க அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2 படத்துக்காக 3 வருஷமா எந்த படத்துலையுமே நடிக்காம இந்த படத்துல நடிச்சு கொடுத்துருக்காராம். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த படத்துல நடிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்த ரோலை பக்காவா நடிச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த புஷ்பா கேரக்டருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ஒரு தனி ஸ்லாங் இருக்கும், ஒரு தனி திமிரு இருக்கும். அதையெல்லாம் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அல்லு அர்ஜுன். ஷிகாவத் கேரக்டர்ல நடிச்சிருக்க ஃபஹத் ஃபாசிலும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குங்க, இந்த புஷ்பா 2 படத்தில் ஃபஹத் ஃபாசிலை ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் எப்படியெல்லாம் நடிப்பாரு அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசிலில் ஷிகாவத்தை அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க தான் சொல்லுவேன். நான் படம் பார்க்கும்போது புஷ்பா வர்சஸ் ஷிகாவத் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இந்த படத்தில் ஒன்லி புஷ்பா தான், அதாவது புஷ்பாவுக்கு தோல்வியே இல்லை, வெறும் வெற்றி தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் காதில் புஷ்பா 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 தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் படம் பாருங்க, அப்போதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் படம் பார்த்தவங்களுக்கு என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ரீவலி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா பீலிங்கோடு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மெயின் இம்பார்ட்டன்ஸும் இந்த படத்தில் இல்லை அப்படின்ட்டு படம் பார்த்தவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஃபோட்டோவை கேட்டலைன்னா படமே எடுத்திருக்க முடியாது. காமெடி சீன்ஸ் இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சுங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தில் எதனா கிரிஞ்சு இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படமே கிரிஞ்சாக தாங்க இருக்குது. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே படத்துக்கு என்ன தேவையோ அது சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரை சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எனக்கு பர்சனலாக சாங்ஸ் எதுவும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன், கிசிக் சாங்கை தவிர. புஷ்பா பார்ட் 1 வர சாங்ஸ் எல்லாமே செம ஹிட் ஆகி இருந்ததுங்க. ஆனால் இந்த புஷ்பா பார்ட் 2 படத்தில் எந்த பாட்டுமே சரியா ட்ரெண்டிங் கூட ஆகலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்ட் 1 சாங்கை கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 சாங்கில் தமிழ் லிரிக்ஸ் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அதனால கூட சாங்ஸ் எதுவும் சரியா ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். சரி, டான்ஸ்லாம் எப்படி இருந்தது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிசிக் சாங்கில் ஸ்ரீலீலா கிசிக்குன்னு சூப்பராக ஆடி இருந்தாங்க. ஆனால் கிசிக் சாங்கில் சமந்தா ஆடி இருக்கலாம்னு ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படி நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா கிசிக் சாங் டான்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் பீலிங் சாங்குமே நல்லா இருந்ததுங்க. ஆனால் எது ஐட்டம் சாங்குன்னு எனக்கே தெரியலங்க. கிசிக் சாங் டான்ஸை விட பீலிங் சாங்கோட டான்ஸ் ரொம்பவே கேவலமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் ஒரு தரமான பயங்கரமான ஃபைட் சீன்லாம் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஒரு ஃபைட் சீன் பிடிச்சி இருந்ததுங்க. புஷ்பா புடவை கட்டிட்டு ஒரு சண்டையை போடுவார், அது ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி அந்த சீனை கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. வெறும் வாயை வச்சே சண்டை போடுவார். இந்த படம் பார்க்க போகிறவங்க லாஜிக்குன்ற விஷயத்த தேட்டருக்கு வெளியே வச்சுட்டு போறீங்க. ஏன்னா அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக தெலுங்கு படம்னா அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து இருப்பாங்க, ஆனால் முடிச்சிருக்க மாட்டாங்க ஒழுங்காக. ஃபார் எக்ஸாம்பிள், படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆர்பார் சீன் ஒன்று காட்டுவாங்க. அதில் புஷ்பாவை சுற்றுற மாதிரி காட்டுவாங்க வில்லன்ஸு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத காட்டியிருக்கவே மாட்டாங்க. மேபி அது பார்ட் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையுமே ஒழுங்காக காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வேர் இஸ் புஷ்பா அப்படின்ற ஒரு வீடியோவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில்.
ஆனால் அந்த சீன் படத்திலேயே இல்லைங்க. அந்த சீனுக்கும் படத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா வேர் இஸ் புஷ்பான்ற வீடியோவை பேஸாக வச்சு தான் இந்த படமே இருக்கும். புஷ்பா தனியாக காட்டில் வாழ்கிறார் போல், அவர் எப்படி வெளியே வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 21 நிமிஷம் இருந்ததுங்க படத்தோட லென்த்து. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ லென்த் தேவையா அப்படின்றது தான். ஏன்னா கதைன்னு ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்ததுனால படம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க மூவி டீம். இதில் புஷ்பா 3 வேற வரப்போகுதான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜான படம் தாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. படம் பார்க்குறதோ பார்க்காதோ உங்கள் இஷ்டம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும், அது கன்ஃபார்ம். அவ்வளோதாங்க, இதோட ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த புஷ்பா 2 படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமாட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.